வணக்கம், வந்தனம், நமஸ்காரம். இனியல் டைரி பார்த்து ரசிங்க, சுவைத்து மகிழுங்க. உங்களுக்கு நான் இப்போது குண்டு மாங்காயில் சின்ன சின்னதாக பொடுசாக வெட்டி போட்டு இதை பாருங்கள், வெட்டி போட்டு வச்சுருக்கேன். 2 பெரிய மாங்காய் வெயிலில் ஒரு 4 நாளாக வச்சோம். கொஞ்சம் 1 ஸ்பூன் மிளகாத்தூள், கொஞ்சோண்டு உப்பு, மாங்காய் 3ஐயும் போட்டு ஒரு துணியை போட்டு கட்டிட்டு வெயிலில் வச்சோம். இந்த மாதிரி நல்லா ஊறி இருக்குது. இது ஒரு சின்ன ஒரு பாட்டில் ஃபுல்லாக வருங்க. போதும், ஒரு 10 நாளைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுக்கலாம். நிறைய இது ஃபுல்லாக போட்டேன், சாப்பிட்டுட்டாங்க. மீதி தான் இருக்குது. சரி, இதையும் கொஞ்சம் நம்ம செஞ்சு காட்டுவோம் அப்படின்னு செஞ்சுருக்கேன். அதுக்கு தேவையான பொருட்கள்: கொஞ்சம் மஞ்சப்பொடி, தாளிக்கிறதுக்கு கடுகு, கருவேப்பிலை, வெந்தயம், காரத்துக்கு வெறும் மிளகாத்தூள். இது நம்ம போன வீடியோவில் மாங்காய் தொக்கு செஞ்சோம் இல்லைங்களா, அதுக்கு மசாலா செய்யும்போது கொஞ்சம் மீந்துருச்சு. இந்த மசாலா வச்சா நம்ம இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம், ஏன்னா கொஞ்சம் தான் இருக்குது, அதனால் இது யூஸ் பண்ணிக்கலாம். நல்லெண்ணெய். இப்போ நான் கேஸை பற்ற வச்சு ஒரு கடாயை சூடாக்கணும். சூடாக்கிட்டு கொஞ்சமாக எண்ணெய் விடலாம், ஏன்னா கொஞ்சம் காய் தான் அது, அதனால் கொஞ்சமாக எண்ணெய் விடுவோம். ஒரு 50 கிராம் போதும்னு வச்சுக்கோங்களேன். வேணும்னா நம்ம சூடு பண்ணி ஊற்றிக்கலாம். இப்போது எண்ணெய் காயிட்டோம். இப்போ நம்ம ஏற்கனவே மாங்காய் தொக்கில் செஞ்சதுனால அந்த மீதி இருக்குது இல்லைங்களா மசாலா, அதனால் வறக்கிற வேலை கொஞ்சம் மிச்சம். இது ஒரு 10 நிமிஷம் நம்ம செஞ்சிடலாம். கடாயி காயிட்டோங்க. இப்போ பாருங்கள், எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. நல்லெண்ணெய் இல்லைங்களா, நான் அது பாருங்கள் அப்படியே எனக்கு கொஞ்சம் தான் இருக்குது. அதில் அப்படியே கையிலே அப்படியே வீசினாப்பில் போட்டுடுறேன். அப்படியே ஜஸ்ட்டு கொஞ்சோண்டு இதை பாருங்கள், அப்படியே கொஞ்சம் கருவேப்பிலை இது கம்மி பண்ணிக்கலாம். கம்மி பண்ணிக்கின்னு இதை அப்படியே தள்ளி விட்டுருவேன். நல்லா காஞ்சிருச்சு எண்ணெய். கொஞ்சம் இருக்குது, சாப்பிட்டாங்க எல்லோரும். இதை பாருங்கள், கொஞ்சம் மஞ்சப்பொடி. மஞ்சப்பொடி ரொம்ப உடம்புக்கு நல்லது, அதனால் மஞ்சப்பொடி கண்டிப்பாக போடலாம், தப்பு கிடையாது. ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் போதும்ப்பா. இப்போ நம்ம இதை நல்லா 10 நிமிஷம் முடிஞ்சிடும், ஏன்னா கொஞ்சம் தானே. நீங்கள் இதை வச்சு ஒரு 2 மாங்காய் போகும்போது வரும்போதெல்லாம் செஞ்சிடலாம் வாங்கி. பாருங்கள், ஏற்கனவே நல்லா ஊறி இருக்குது மாங்காய், சரியான வாசனை. இதை நான் சொன்னேன் பார்த்தீங்களா, எங்கள் மாப்பிள்ளையோட தம்பி கொடுத்து அமிச்சார். அவருக்கு கண்டிப்பாக கொஞ்சம் கொடுத்து அமிச்சோம். நம்ம பேச்சுலராக இருக்கார் பாவம். அவருக்கு இன்னும் 2 மாதத்தில் கல்யாணம் ஆக போகுது. அவர் இப்போ எல்லாம் கற்றுக்கிட்டோம். வர ஒய்ஃபுக்கு சப்போர்ட் பண்ணி ஏற்கனவே நல்லா சமைப்பாருங்க. அவர் கூட எங்கள் மாப்பிள்ளையோட தம்பி நல்லா சமைப்பார். மாப்பிள்ளையும் சமைப்பார், என் பையன் சமைப்பார். எங்கள் வீட்டில் எல்லாருக்கும் யாருக்கும் எந்த வித பிரச்சனையும் இல்லை. எங்கள் ஹஸ்பண்ட் சூப்பராக டீ போடுவார். நீங்கள் அவர் டீ போட்டு குடிக்கணுமே, ரொம்ப அருமையாக இருக்கும். என்னடா ஃபேமிலியை சமைக்கிறாங்கன்னு நினச்சி கிண்டல் நினச்சிக்காதீங்க. பட் உடம்பு முடியல கண்டிப்பாக செய்வாங்க. ஹோட்டலில் அவ்வளோ லைக் பண்ண மாட்டாங்க. அதுவும் இப்போ அவங்கள நிம்மதியாக இருக்குங்க. வீட்டில் நல்லா டயத்துக்கு திட்டமாக சாப்பாடு கிடச்சிருது. ஏதோ ஒன்று சாப்பிட்டோம் போகணுன்னு இல்லாமல் வசதியாக சாப்பிட்றாங்க எல்லோரும். நான் தான் அடிக்கடிக்க சொல்லிக்கிட்டே இருப்போம், கொரோனா வந்தாலும் வந்தது, வீட்டில் இருக்கிற லேடிஸ் எல்லாம் சேர்த்து நோய் கிடைக்கிறீங்க அப்படின்னு. இப்போ நல்லா கொஞ்சம் மிளகாத்தூள் வாசல்லாம் போட்டோம். இதுக்கு புளி அவசியம் இல்லை, ஏன்னா கொஞ்சம் தான் இருக்குது. கொஞ்சம் நம்ம நிறைய 1 கிலோ 2 கிலோ அந்த மாதிரி போடுறதா இருந்தால் புளியை ஒரு எலுமிச்சம்பழம் சைஸ் அளவுக்கு நான் சொன்னேன் பாருங்கள். இந்த மாங்காவையே அந்த புளியில் கொஞ்சம் எண்ணெய் விட்டு வதக்கி அப்படியே அரைச்சி இதோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணிங்கன்னா புளி தண்ணி ஊற்றாமல் செய்யணுங்க. அதாங்க நல்லது என்னை பொறுத்த வரைக்கும். ஒவ்வொருத்தரும் ஒரு மாடலில் செய்வாங்க, நம்ம யாரையும் குறை சொல்லக்கூடாது என்னை பொறுத்த வரைக்கும். இப்போ நம்ம இது கூட கொஞ்சம் இந்த மசாலாவை போட்டுக்கலாம். இந்த பாருங்க கையில், ஏன்னா கொஞ்சம் தானே இருக்குது, அதனால் பெருங்காய பொடி இதிலே இருக்குது, கடுகு வெந்தய பொடி இதிலே இருக்குது. ஜஸ்ட் கொஞ்சம் இருக்குது, இது போதும். இதுவே பாருங்கள் ஒரு பாட்டில் வரும். ஒரு வாரம் ஓடுங்க கண்டிப்பாக. நல்ல தீயை கம்மியாக வச்சுக்கோங்க, ஏன்னா ஏற்கனவே ஆல்ரெடி 4 நாள் அது மாங்காய் ஊறி இருக்குது சூப்பராக, அதனால் தீ கம்மியாக வச்சு செய்யுங்க. ஆல்ரெடி ஃபிக்ஸ் ஆகிடுச்சு பாருங்கள். நம்ம கல்யாணத்தில் கூட பாருங்கள், கடன் வெட்டி போட்டு மிளகாத்தூள் மஞ்சள் உப்பு போட்டு டக்குன்னு ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க. அது இந்த மெத்தடு தான். நீங்களும் உங்கள் வீட்டு ஃபங்க்ஷனுக்கு இதே மாதிரி வாங்கி செஞ்சு இன்னும் பொடுசாக கூட போட்டுக்கலாம். ஒரு துண்டு மாங்காய் வச்சுட்டு போனாலே பட்ஜெட் கொஞ்சம் கம்மியாகும். இந்த பாருங்கள் ரெடி ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள் ரெடி ஆயிடுச்சு. நல்ல மனம் சூப்பராக இருக்குது. ஒரு தயிர் சாத்துக்கு, சாம்பார் சாத்துக்கு அப்படியே சும்மா வச்சுட்டு, இல்லை ஒரு ஃப்ரைட் ரைஸ், புலாவுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும்.
அவ்வளோதான் பாருங்கள், நம்ம ஊற்றின எண்ணெயும் 50 கிராம் தான் ஊற்றணும் நம்ம எண்ணெய். அப்படியே இருக்குது. பத்தலைன்னா கொஞ்சம் காய்ச்சி மேலே ஊற்றிக்கலாம். இப்போ பாருங்கள், நமக்கு இது ஆற வைக்கணும். அதனால் ஒரு பவுலில் மாற்றிடலாம். சில்வர் பவுலில் தான் மாற்ற போகிறேன். மாற்றிட்டு ஆறுனதுக்கப்புறம் கிளாஸ் பவுல்லையும் இல்லை ஒரு டைட்டு நல்ல கண்டெய்னர் பாக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பாக்ஸில் அதை டப்பர் வேறு சொல்லுவாங்க பாருங்கள், அதை நல்லா டைட் பண்ணி வச்சுக்கிற மாதிரி இருந்திங்கன்னா ஊறுகாய் காற்று போகாமல் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், நம்ம இந்த மாதிரி மாங்காயில் தான் நான் ஊறுகாய் போட்டேன். அடுத்தது இன்னும் கொஞ்சம் நிறைய போட்டுக்கலான்னு வச்சிட்டேன். இப்போ நல்லா ஊறி இருக்குது. இப்போ பாருங்கள், எண்ணெய் கம்மியாக தெரியுதுங்களா? இப்போது எண்ணெய் கம்மியாக தெரியுது. வேணும்னா பாட்டிலில் போடுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் ஒரு கரண்டி எண்ணெய் சூடு பண்ணி வச்சு மேலே ஊற்றி கொஞ்சம் வச்சு சாப்பிட்றவங்களுக்கு இது நாங்கள் 2 நாளாக சாப்பிட்டு முடிச்சிடுவோம். கூழெல்லாம் செஞ்சு வச்சுருக்கோம், அதில் வச்சு சாப்பிட்ருவோம் நாங்கள். அவ்வளோதாங்க, வெட்டி போட்ட மாங்காய் துண்டு துண்டாக உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் இன்னியல் டைரிக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். குறை நிறையங்களை கமெண்ட்டில் போடுங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல்லை அழுத்தி விடுங்க. சரிங்களா? நான் உங்களை அடுத்த வீடியோவோட சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.